ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லும் பொழுதே 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரங்களுக்கு தான் திருன்னு அடைமொழி உண்டு. ஒன்று திருவோணம், பெருமாளுடைய நட்சத்திரம். மற்றொன்று ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சிவபெருமானுக்குண்டான நட்சத்திரம். பாதம் ஆன்மீக பெருமக்களும் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நீங்க நாசா மாதிரியான முக்கியமான ஒரு அந்த விஞ்ஞான கூடங்களை பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானுடைய வடிவத்தை தான் அவர்கள் வாசலிலே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இறைவனுடைய வடிவங்கள் சிறந்திருக்கு. சிவபெருமான் அம்பிகையோடு சேர்ந்து இருப்பது மீனாட்சி சுந்தரேஸ்வரராக, விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமியாக, மிக விசேஷமாக இப்படி இணைந்து இருக்கும் பொழுது கல்யாண கோலத்தில் சிவபெருமானை வைத்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னா, மிகப்பெரிய ஆன்மீகத்தில் மூத்தவர்கள் ஆகம கர்த்தாக்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், சால கிராமத்துல கூட சிவ சால கிராமம் இருந்தால் ஒரு நாள் பொழுது கூட வழிபாடு நிறுத்தப்படக்கூடாது. கிருஷ்ணனையே எதிர்த்து சிவனே யுத்தத்துக்கு வந்தார் சொல்வார்கள். காரணம் என்னென்றால் வாணாசனுடைய பக்தி எப்படிப்பட்டது. ராவணேஸ்வரன் தன்னையும் மறந்து சிவபக்தியில 24 மணி நேரம் 20 மணி நேரம் ராவணேஸ்வரன் சிவபூஜை செய்து வருவான். அப்படி சிவபூஜை செய்ததனால தான் நவகிரகங்களே அவனுக்கு படிக்கட்டுகளாக. அந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் இத்துணை பேரும் காலை 4:30 6 மணிக்குள்ளாக பகவானை ஆராதிக்க வருகிறார்கள். அதனால தான் ஏகாதசியை மோட்சதா ஏகாதசின்னு சொல்கிறோம். அந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு யாரெல்லாம் சென்று வைகுண்ட வாசலுக்கு சென்று பரமபதமான அந்த பரமபத நாதனை கண்டு வணங்குகிறார்களோ அவர்களுக்கான கர்ம பந்தங்கள் அதுவரை பீடிக்கப்பட்டு ஜென்மாந்திரமா அவர்கள் செய்த பாவத்திற்கும் விமோசனம் தரப்படுகிறது. தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. 12 தமிழ் மாதங்களில் மார்கழிக்கு அப்படி என்ன மகத்துவம்? இன்று நம்முடைய அதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு மன்னை நாராயணன் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இதே மார்கழி மாசத்துல தான் ஆருத்ரா தரிசனம் வருது. நிச்சயமா அதை பற்றி ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லும் பொழுதே 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரங்களுக்கு தான் திருன்னு அடைமொழி உண்டு. ஒன்று திருவோணம், பெருமாளுடைய நட்சத்திரம். மற்றொன்று ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சிவபெருமானுக்குண்டான நட்சத்திரம். இந்த ஆருத்ரா நட்சத்திரத்தில் சிவபெருமான் பொலிந்து அருளுகிறார். அதுவும் உலகத்திற்கெல்லாம் மையப்பகுதி சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் எம்பெருமான் பாதம் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதி தான் மையப்பகுதி என்று அறிவியலாளர்களும் சொல்லுகிறார்கள். குஞ்சித பாதம் ஆன்மீக பெருமக்களும் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நீங்க நாசா மாதிரியான முக்கியமான ஒரு அந்த விஞ்ஞான கூடங்களை பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானுடைய வடிவத்தை தான் அவர்கள் வாசலிலே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா காஸ்மிக் டான்ஸ்னு ஆங்கிலம் சொல்லுது. அப்ப அந்த மேல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் அந்த வடிவங்கள்லாம் நாம் ஒன்றிணைத்து பார்த்தோமே ஆனால் நடராஜ பெருமான் எப்படி தன்னுடைய பாதம் தூக்கி ஆடுகிறாரோ அந்த வடிவத்தில் தான் இருக்கிறது. அந்த உலகத்திற்கே சபாநாயகனாக நடராஜ பெருமான் விளங்குகிறான் என்று காண்பிப்பதற்காகத்தான் சிறப்பு மிகுந்த சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய மகத்துவத்தை ஆருத்ரா தரிசனம் ஓங்கி பேசுகிறது. இதற்கு எந்த ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சிவனும் சரி திருமாலும் சரி தன்னுடைய அடியார்களை முன்னிலைப்படுத்துவார்கள், தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். சிதம்பரத்தை பற்றி சொல்லும் பொழுது பதஞ்சலி, வியாக்கிரபாதர் இந்த 2 மகரிஷிகளுக்காகத்தான் எம்பெருமான் தன் திருப்பதம் தூக்கி நடனமாடி ஆனந்த நடனமாடி அவர்களை மகிழ்வித்தான். இன்னும் பதஞ்சலி யார் என்றால் ஆதிசேஷனுடைய அம்சம். அவர்தான் பரத சாஸ்திரத்திற்கு இலக்கணத்தை, பரதநாட்டிய சாஸ்திரத்திற்கே ஒரு அற்புதமான சாஸ்திர நூலை படைத்தார் என்று பார்க்க பதஞ்சலி யோக சூத்திரம் என்றும் சொல்லுவார்கள். இவர்களெல்லாம் வந்து சிவபெருமானை ஆராதித்து அந்த நிகழ்வை கண்டார்கள் என்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் எத்துணை எளிய ஒரு பக்தனுக்காக பகவான் தன்னை அவன்பால் ஈர்த்து கொண்டான், அவன் கொடுத்த களிக்காக தான் எப்படி இறங்கி வந்தான் என்று நிரூபணம் செய்த விஷயம் ஆருத்ரா தரிசனம். அதாவது தொண்டர்களுக்கும் தொண்டன், எளியவர்களுக்கும் எளியவன், அடியாருக்கு அடியவன் என்று ஈசன்
நிகழ்த்தி காண்பித்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் ஆருத்ரா தரிசனம். அந்த ஆருத்ரா தரிசனத்தில் எல்லோருக்கும் தெரியும், எல்லாரும் திருவாதிரைக்கு ஒரு வாய் களி என்று சொல்லுவோம். எல்லா தரப்பு மக்களும் சைவ பெருமக்களாகட்டும் அவர்கள் எல்லாம் அந்த திருவாதிரை நாளில் அதிகாலையில் துயிலெழுந்து, இன்னும் சொல்லப்போனால் நடராஜ பெருமானுடைய விக்கிரகமோ சித்திரம் அதாவது படமோ பொதுவாக இல்லத்தில் யாரும் வைத்துக் கொள்வது கிடையாது. அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சதாசர்வ காலமும் உலகத்தினுடைய இயக்கமாக அவர் விளங்குகிறார். அவருடைய ஆனந்த தாண்டவமாக இருந்தாலும் அந்த ஆனந்த தாண்டவம் என்றுக்குள்ளே சிவ தாண்டவத்தை தாங்கக்கூடிய வல்லமையோ பக்தியோ யாருக்கும் கிடையாது என்பதால் நாட்டியம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு கலைக்கூடங்களில் தான் அந்த எம்பெருமானுடைய வடிவத்தை வைக்க வேண்டும் என்று ஒரு சிற்ப சாஸ்திரம் சொல்லுகிறது. இதற்கு சிலர் மாறுபாடாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு 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 இறைவனை ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்றது தப்பு இல்லையா? தப்பு இல்லை. ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த அடிப்படையில் சொல்லும் பொழுதுனா இறைவனுடைய வடிவங்கள்னு சிலது இருக்கு. சிவபெருமான் அம்பிகையோடு சேர்ந்து இருப்பது மீனாட்சி சுந்தரேஸ்வரராக, விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமியாக, மிக விசேஷமாக இப்படி இணைந்து இருக்கும் பொழுது கல்யாண கோலத்தில் சிவபெருமானை வைத்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னா, மிகப்பெரிய ஆன்மீகத்தில் மூத்தவர்கள் ஆகம கர்த்தாக்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், சாலக்கிராமத்தில் கூட சிவ சாலக்கிராமம் இருந்தால் ஒரு நாள் பொழுது கூட வழிபாடு நிறுத்தப்படக்கூடாது. சிவன் என்பவன் உலகத்தின் இயக்கத்திற்கு காரகமாக விளங்கக்கூடியவன். அப்போ நாம் நினைக்க வழிபாடு செய்ய சிவபெருமான் நம்முடைய அகத்திற்கு வந்து விடுவார். அப்போ சிவன்னாரே ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும். நீங்கள் சொல்ல போனால் ராவணனுடைய சிவபக்தி பாணாசனுடைய சிவபக்திக்காக சிவபெருமான் நடத்திய லீலைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பாணாசனுடைய காலத்தில் சொல்ல போனால் கிருஷ்ணனையே எதிர்த்து சிவனே யுத்தத்திற்கு வந்தார் சொல்வார்கள். காரணம் என்னென்றால் பாணாசனுடைய பக்தி எப்படிப்பட்டது. ராவணேஸ்வரன் தன்னையும் மறந்து சிவபக்தியில் 24 மணி நேரம் 20 மணி நேரம் ராவணேஸ்வரன் சிவபூஜை செய்து வருவானாம். அப்படி சிவபூஜை செய்ததனால தான் நவகிரகங்களே அவனுக்கு படிக்கட்டுகளாக அமைந்தார்கள். ஈஸ்வர பட்டமும் பெற்றான். அசுரர்கள ஈஸ்வர பட்டம் பெற்றவன் ராவணேஸ்வரன் தான். வெல்ல முடியாத அளவுக்கு அவன் இருந்தான். அவன் செய்த அந்த ஒரு சிறு தவறு, பெரிய தவறு தான் அந்த பிறர்மனை நோக்காத ஆண்மையே பேராண்மை என்று சொல்லுவார்கள். சத்தியஸ்வரூபனான ராமனுடைய மனைவியை பார்த்ததுனால தான் ராவணன் அழிக்கப்பட்டான். அப்போ கூட சிவபெருமான் உதவிக்கு வரல. பக்திங்கிறது வேற, ஒழுக்கம்ங்கிறது வேற. பக்தியை விட ஒழுக்கம் ஒருவன்கள் இருந்தால் இறைவனே அடிமையாவான். இதைத்தான் நமக்கு ஆருத்ரா தரிசனம் உணர்த்துகிறது. மார்கழி மாசத்துல இன்னொரு மெயின் ஈவெண்ட்டு வைகுண்ட ஏகாதசி. இருக்கிற ஏகாதசியிலெல்லாம் ரொம்ப புண்ணியமாக கருதப்படுது. கைசிக ஏகாதசி அதுக்கு முன்னாடி இப்போ கார்த்திகை மாதம் முடிஞ்சுது. வைகுண்ட ஏகாதசி பற்றி நிச்சயமாக சொர்க்கவாசல் திறப்பு நிச்சயம். மார்கழியினுடைய வைஷ்ணவ ஆலயங்களிலே, அதாவது மார்கழி மாதத்தில் பொதுவாகவே வைஷ்ணவ ஆலயங்கள் மிக மிக பொலிவோடு அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லோரும் ஓடி இறைவன் சன்னதியில் விளக்குகளை ஏற்றி, ஒரு பக்கம் மணக்க அந்த பொங்கல்லாம் செஞ்சு, ஒரு பக்கம் அப்படியே நெய் மணக்க பொங்கல் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அத்தியாபக சுவாமிகளெல்லாம் உட்கார்ந்து திருப்பள்ளி எழுச்சி, தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருப்படி எழுச்சியை படித்து, திருப்பாவையை படித்து சாட்டுமுறை செய்து இறைவனை பார்க்கும் பொழுது நாம் இந்த தமிழ்நாட்டிலேயே இல்லை, உலகத்திலேயே இல்லை, வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வைணவ ஆலயமும் இருக்கும். அதில் முக்கியமாக சொல்லும் பொழுது நீங்களே குறிப்பிட்டீர்கள், இந்த கைசிகை ஏகாதசி கார்த்திகையில் வருது. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. அதற்கு மோக்ஷதா ஏகாதசின்னு பேர். இந்த ஏகாதசி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கருதப்படுகிறது, அதற்கு கொடுக்கப்படுகிறதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு வருடத்தில் 24 ஏகாதசிகள், சில சமயத்தில் 25 கூட வரும். பொதுவாக ஒரு ஏகாதசியில் ஒருவர் விரதம் இருந்து விட்டால் அவர்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது. அப்போ 24 ஏகாதசியும் அவர்கள் அனுஷ்டானம் செய்து விட்டால், இப்போ இன்னும் ரொம்ப வைணவர்கள் சொல்லுவாங்க, ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம விரதம் இருந்துட்டால் ஹரிதீன சததுல்யம் அச்சுத ஸ்ரீ ஜெயந்திங்கிற வாக்கியம் சொல்லுது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் நாம் விரதம் இருந்துட்டோம்னு சொன்னால் 100 ஏகாதசிகளுக்கு சமம். ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சீடை முறுக்கெல்லாம் சாப்பிட்டு கிருஷ்ணனோட கொண்டாடுறதை விட்டுட்டு அன்னைக்கு யாராவது விரதம் இருப்பாங்களா? இல்லை, இது சாஸ்திரோக்தமாக சொல்லும் பொழுது இப்படித்தான் விவரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான். பகவான் என்பவன் கிருஷ்ணன் என்பவனுடைய விண்ணையை புசிக்க வேண்டும். அகோபில மடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்றதுக்கான பதில் இருக்கு. அகோபில மட சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் காலை முதல் இரவு வரை அந்த வழிபாட்டை, அதாவது பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் இருந்து அந்த இரவு வேளையில் கிருஷ்ணனை ஆராதனம் செய்து, சாலக்கிராமத்தை அந்த சமயத்தில் ஆராதனம் பண்ணுவாங்க. எல்லாம் செய்து முடித்த பிறகு திருக்கண்ணமுது என்று சொல்லக்கூடிய பாயசம் வைத்து, கரமேது கரிகள் எல்லாம் வைத்து உணவு அருந்தி அந்த நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று அகோபில மடத்திற்கு வழிபாடு இருக்கு.
அப்போ பார்க்கக்கூடியவர்கள் நினைப்பாங்க அப்போ எல்லாமே அகோபிரமணத்துக்கு போயிடலாமே அப்படி என்று கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், பெரியோர்கள் நம்முடைய மிகப்பெரிய ஆச்சார சீரர்கள் அந்த பெரியோர்கள் எல்லாம் இந்த ஏகாதசிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அந்த 11வது நாள் என்பது சிவபெருமான் விஷத்தை அருந்திய நாளாக சொல்லப்படுகிறது. நீலகண்டனாக அம்பிகை அவனுடைய கண்டத்தை பற்றி அந்த சமயத்திலே உலகத்தை காத்த ஒரு நாள். அதற்கு பிறகு ஈசன் மறுநாள் துவாதசி என்று சிறப்பாக உணவை ஏற்றுக்கொண்டு திரையோதசி என்று நடனம் காண்பித்து பிரதோஷ நாளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதுல இந்த 11வது நாள் வளர்பிறை 11வது நாள், அதாவது அதற்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறையின் 11வது நாள் ஏகாதசிகள் வருகிறது. அப்படி வரும் பொழுது சிவபிரானை போன்று, ஏன்னா வைஷ்ணவத்தில் முதல் வைஷ்ணவரே சிவபெருமான் தான் சொல்லியிருக்கு. அதனால அவர் கடைபிடித்ததை போல ஒவ்வொரு வைணவரும் நாம் ஏகாதசி என்று விரதத்தை அனுஷ்டானம் செய்தோமேயானால் வைகுண்டம் செல்வதற்கு வழி உண்டு. அதுவும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அற்புதமான கேள்வி கேட்டீங்க. வைகுண்ட ஏகாதசியை பற்றி சொல்லும்போது இந்த நேயர்களுக்கு நிச்சயமாக குறிப்பிடும். பொதுவாகவே அந்த வளர்பிறை ஏகாதசி வரக்கூடிய நாள் மார்கழியில் நம்ம நடுப்புற இன்னும் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. அன்னைக்கு அந்த ஏகாதசி ராத்திரி தான் பரமபதம் அதெல்லாம் கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன், நிச்சயமாக பதிவு பண்ணுறேன். இல்லை, அதாவது நேர்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக அந்த நாளை எப்படி கூப்பிட்றாங்க, சொர்க்கவாசல் திறப்பு. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணணும். என்னன்னா, சொர்க்கம் என்பது மனித உயிர்கள் சென்று சென்று திரும்பக்கூடிய நிலையற்ற உலகம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் வாழக்கூடிய காலம் முழுவதுமே அன்னதானம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாள் கூட நீங்கள் அன்னதானம் செய்யாமல் இருக்கலை, செஞ்சுருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒருத்தர் கிடைக்கல, ஒரு சாதாரண எறும்புக்கு நீங்கள் தீனி போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதையெல்லாம் கணக்கீடாக கொண்டு உங்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படும். நீங்கள் எத்தனை நாள் உணவு கொடுத்தீர்களோ அத்துணை நாட்களுக்கும் அத்துணை காலங்களுக்கும் சொர்க்கத்தில் நீங்கள் இருக்கலாம். அது முடிந்த பிறகு புனரபி ஜனனம், புனரபி மரணம். அது நிலையற்றது. வைகுண்டம் அப்படியல்ல, அது என்றும் எப்பொழுதும் நிரந்தரமானது, பரமாகாசமானது. அங்கு சென்றவர்களுக்கு மறுபிறவியே இல்லை. திவ்யானந்தமாயா பரபிரம்மம் அந்த பரஞ்சோதி சுடரோடு நாம் அந்த திவ்யானந்தத்திலே நாம் மகிழ்ந்து இருக்கக்கூடிய காலம் அது. அதனால எல்லோரும் பார்க்கக்கூடியவர்கள் வைகுந்த வாசல் திறக்கக்கூடிய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஏங்க, மற்ற ஏகாதசிகளாக வைகுந்த வாசல் திறக்காதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்பீர்கள், அதற்கும் பதில் சொல்லிவிடுகிறேன். நான் முதல்லையே சொன்னேன், மார்கழியில் பார்க்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட 6 மாதம் தட்சிணாயனம்னு சொன்னோம். அந்த மார்கழியினுடைய அந்த நிறைவு நாள் வரும் பொழுது தேவர்கள் கண்பிடித்து பகவானை வைகுண்டத்திலே வடக்கு புறமாக சென்று வழிபாடு நடத்துவார்கள். வடக்கு வாயில் தான் திறக்கும். அந்த வடக்கு புறம் என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தர்ப்பணம்னு எடுத்துக்கிட்டா கூட விஸ்வேதேவர்னு சொல்கிறோம், பித்ருக்கள்னு சொல்கிறோம். விஸ்வேதேவருக்கு நம்ம இப்படி தான் கொடுப்போம், இந்த 4 விரலால் கொடுப்போம், இப்படி கொடுப்போம். ஆனால் பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இப்படி கட்டவர்களால் கொடுப்போம். இந்த அவர்களை வைக்கும் பொழுது கூட வடக்கு புறமாகத்தான் நாம் தர்ப்பம் வைக்கிறது வழக்கம். அது மாதிரி வடக்கு என்பதெல்லாம் தேவர்களுக்கு உரியது. குபேரன் வாழக்கூடிய திசை, முக்கியமாக சொல்லும் பொழுது குரு பகவான் வாழக்கூடிய திசை, ஈசான பாகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வாழக்கூடிய திசை எல்லாமே வடக்கு பிராந்தியத்திலாம் முன்னிட்டு வருது. அதனால வடக்கு புறத்திலே சென்றுதான் வைகுண்ட வாசனை தேவர்கள் சேவிக்கிறார்கள். குரு பகவான் தெற்கு கிடையாது, இல்லை, அவர் வாழக்கூடிய திசை வடக்காகத்தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா நீங்க சொல்லக்கூடியது தட்சிணாமூர்த்தியை நீங்க குறிப்பிடுகிறீங்க. பொதுவாகவே இதற்கு நான் விளக்கம் சொல்லி ஆகணும். நவகிரகத்திலே இருக்கக்கூடிய வியாழ பகவான் பிரகஸ்பதி என்பவர் தான் நான் கூறக்கூடிய குரு பகவான். நம்ம வியாழக்கிழமை போய் கொண்டக்கடலை மாலை போடுறது, முல்லைப்பூ சாத்துறது எல்லாமே அவருக்கு தான் பண்ணணும். தட்சிணாமூர்த்தியை நம்ம செஞ்சுக்கிட்டோம். அவர் சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த பிரகஸ்பதிக்கே அந்த குரு பதவியை அளித்தவர் அவர் தான். காசியில போய் தவம் பண்றார். அந்த இடத்தில் நீ பிரகஸ்பதியாக தேவகுருவாக விளங்குகன்னு ஆங்கீரச புத்திரருக்கு அந்த ஒரு பதவியை தட்சிணாமூர்த்தி கொடுத்தார். இன்னொன்று, தட்சிணாமூர்த்திக்கு மஞ்ச வஸ்திரம் கிடையாது, ஸ்வேத வஸ்திரம், கல்லால் புடையமர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரோடு அவர் மௌனத்தில் உட்கார்ந்துருக்கார். பேச்சே கிடையாது. மௌனமே பாஷையாக, மௌனமே தவமாக, மௌனமே ஞானமாக தரப்படுகிறது. இன்னும் எத்தனையோ மௌன சுவாமிகள்லாம் இருந்திருக்காங்க. அப்ப எதற்கு சொல்லுகிறேன், அந்த பிரகஸ்பதியான வியாழன் அந்த வடக்கு பக்கம் இருக்கிறார். அதனால் தான் குரு பார்க்க கோடி புண்ணியம். அவர் கூட அந்த அனுகிரகத்தை மாலவரிடம் சென்று பெறுவதாக ஐதீகம். அதனால இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், 27 நட்சத்திரங்கள் சொன்னோம், நவகிரகங்களை நமக்கு தெரியும், அஷ்டதிக் பாலகர்களை தெரியும். அந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் இத்துணை பேரும் காலை 4:30 6 மணிக்குள்ளாக பகவானை ஆராதிக்க வருகிறார்கள். அதனால தான் அந்த ஏகாதசியை மோக்ஷதா ஏகாதசின்னு சொல்கிறோம். அந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு யாரெல்லாம் சென்று
வைகுண்ட வாசலுக்கு சென்று பரமபதமான அந்த பரமபதநாதனை கண்டு வணங்குகிறார்களோ அவர்களுக்கான கர்ம பந்தங்கள் அதுவரை பீடிக்கப்பட்டு ஜென்மாந்திரமா அவர்கள் செய்த பாவத்திற்கும் விமோசனம் தரப்படுகிறது. அவர்கள் நியாயமானவர்களாக, உண்மையானவர்களாக, நல்ல பக்தர்களாக, சாத்வீகர்களாக இருந்தால் அந்த பாவம் குறைக்கப்படும். அப்ப எல்லாரும் நம்ம போனா போயிடலாம் அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது. ரொம்ப நம்ம சம்பிரதாயம் சமூகத்தில் தான் ரொம்ப தெள்ளந்தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தவறு நடக்குது, அந்த தவறு நடந்த பிறகுதான் அவன் தெரிஞ்சுக்கிறான் அது மிகப்பெரிய தவறு, நம்ம செய்யக்கூடாது. அதற்கு பிறகு அந்த தவறை கனவிலும் அவன் செய்யாமல் இருப்பானே ஆனால் அதற்கான பாவமே அவனை அண்டாது என்பது பகவானுடைய வாக்கு. எனவே தன்னை நோக்கி வருபவருடைய பாவங்களை தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வைகுண்டத்திலே வைகுண்ட ஏகாதசியிலே பகவான் இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய வடக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட வாசல் திறந்து பகவான் தன்னுடைய நடையெல்லாம் நடையழக காண்பித்து ஆழ்வார்களுக்கு அனுகிரகம் செய்து, திருவரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் எப்படி பிறந்து நிறைவு பெற்று ஒவ்வொரு நிலையாக தாண்டி வைதரணின்னு சொல்லக்கூடிய அந்த நதியில குளித்து வைகுண்டம் புகுமோ அதை காட்சிப்படுத்துகிறது. வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே. மன்னவர் இந்த மண்ணில பிறந்தவங்களுக்குன்னா அதுதான் விதின்னு அற்புதமாக சுவாமி நம்மாழ்வார் சொல்லுகிறார். அதனால 12 ஆழ்வார்களும் அங்கு இருக்கிறார்கள். நம்முடைய நட்சத்திர தேவதைகள் அங்கு இருக்கின்றன, நம்முடைய குல தெய்வங்கள் அங்கு இருக்கின்றன, நம்முடைய மூதாதையர்கள் அங்கு இருக்கிறார்கள். முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் வைகுண்ட வாசல் சென்று வைகுண்ட ஏகாதசி என்று சென்று பகவானை வணங்குகிறார்கள். எனவே நாமும் ஸ்ரீரங்கத்துக்கு முடிஞ்சா போலாம், அப்படி இல்லைன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் சந்நிதிக்கு சென்று வைகுண்ட ஏகாதசி சென்று நாம் பகவானை கைதொழுதாலே போதும், நிச்சயமாக நமக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும். வைகுண்ட ஏகாதசி பற்றி நிறையா பேசணும். அதில் குறிப்பாக ஒரு புராண கதை ஒன்று இருக்குது, அம்பரீஷன் துர்வாசர் கதை. நிச்சயமா அதையும் இதை சொல்வதை விட வேறு புண்ணியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இந்த ஏகாதசி என்று சொன்னாலே அம்பரீஷ மகாராஜனுடைய சரித்திரம் தான் பிரம்மாண்டமாக பேசப்படுகிறது. நியாயமாக சொன்னால் அகத்தியரே தன்னுடைய ஜீவநாடியில் சொல்றார், மனிதர்களாக பிறந்தவர் அனைவரும் 5 வயதிற்கு பிறகு 80 வயதிற்குள்ளாக அனைவரும் ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுஜென்மம் இல்லை, மறுமை இல்லை, இறைவனோடு இணையக்கூடிய பாக்கியம் உண்டுன்னு அகத்திய பெருமான் தன்னுடைய ஜீவநாடியில் சொல்றார். இதை மிகச்சரியாக சூரிய குலத்தில் அவதாரம் செய்த அம்பரீஷ மகாராஜன் கர்மஸ்ரத்தையாக கடைபிடித்தான். ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் நிர்ஜலமா இருந்தான். இந்த நேரத்தில் அதையும் நம்ம ஏகாதசியை சொன்னோம், அதுக்கு என்ன வழிமுறைகள் அதையும் நம்ம நேயர்கள்ட்ட பரிமாறி எப்படி இருக்கு நிச்சயமா அதையும் சொல்லிடுவோம். அம்பரீஷன் எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய அனைத்து பக்தர்களையும், அதாவது தன்னுடைய மக்கள் எல்லோரையும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தயவு செய்து பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டான். வற்புறுத்தவில்லை, பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டான். அவர்கள் எல்லோரும் அதை செய்தார்கள். குழந்தை முதற்கொண்டு அது இருந்தது. அந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக அதற்கு விளக்கம் சொல்லணும். ஏகாதசி என்று முதல் நாள் தசமி திதி, அந்த நாளில் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட வேண்டும். இதுதான் நியமம், இப்படிதான் நீதி. முதல் நாளிலிருந்தே விரதம் துவங்குகிறது. இப்படி நியமிச்சோம்னு சொன்னா, இப்படி இருந்தோம்னா, பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க பரிகாரம்னு எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். உங்க வீட்டில் சதாசர்வ காலமும் சர்வ மங்களமும் சௌபாகியமும் நவக்கிரகங்களே கைகட்டி நிற்கும் நம்ம வீட்டில். இது நடக்குமானா நீங்கள் அந்த விரதத்தை இருந்து பாருங்கள், உங்களுடைய வம்சமே தழைத்தோங்கும், சீரும் சிறப்புமாக. அப்படித்தான் அம்பரீஷ மகாராஜன் இருந்தான். அதை சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அப்ப தசமியில ஒரு பொழுது மட்டும் நாம் விரதமாக இருந்து விட்டு அன்று எளிமையான நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்னைக்கு படுக்கையில் படுக்கக்கூடாது, சாதாரண துண்டு விரித்தான் படுக்கணும். அதற்கு பிறகு மறுநாள் காலை அதிகாலையில் துயிலழ வேண்டும். சரி, இன்னைக்கு ஃபுல்லாக விரதம், கொஞ்சம் லேட்டாக குளிக்கலாம், ஒரு காலதாமதமாக குளிக்கலாம்னா அதுக்கு இடம் இல்லை. சாஸ்திர விதி என்னன்னா, சூரிய உதயத்திற்குள் இருந்து நீராடி விட்டு நம்முடைய ஆக்னிகங்கள், அதாவது வழக்கமான கடமைகளை செய்துவிட்டு சாலக்கிராம ஆராதனையை செய்ய வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், மத்வ சமூகத்தில் அன்னைக்கு சிராதம் வந்தால் கூட செய்ய மாட்டாங்க, மறுநாள் தான் அதை செய்வார்கள். ஏன்னா அன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி வந்துடும் இல்லையா, அதனால அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க, மறுநாள் அதை செய்வதாக அவர்களுடைய வழக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் அதுக்கு ஒரு சிறப்பு. அப்படி அந்த ஏகாசி விரதத்தை சூரிய உதயத்திற்குள்ளாக சங்கல்பம் செய்து, நீர்நிலை இருந்தால் அங்கே செய்து நீராடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே குளிச்சுவிட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து பகவானை பிரார்த்தனை செய்து, இன்னும் சொல்லப்போனால் துளசியெல்லாம் முத நாளே பறிச்சுட்டு வந்துடணும். ஏகாசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது, துவாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் சில விதிமுறைகள் இருக்குது. அப்போ அந்த துளசியை அதற்குண்டான முறைகளோடு, இந்த துளசி எடுக்கிறது, வில்வம் எடுக்கிறதுனா அந்த ஒரு தளம் அப்படின்னா 3 இருக்கணும். ஒரு வில்வதளம் படித்தாலும் ஒன்றுன்னா அதில் 3 இதழ்கள் இருந்தால் தான் அது ஒரு வில்வமாக, ஒரு துளசியாக கருதப்படும். அப்படி கொண்டு வந்து எம்பெருமானுக்கு நாம் அர்ச்சனை செய்வது,
திருவாராதனம் என்று சொல்லக்கூடிய பூஜை செய்வது, அபிஷேகம் செய்வது, இதையெல்லாம் செய்துவிட்டு பகவானுக்கு பழங்கள் நிவேதனம் செய்யலாம், கல்கண்டு நிவேதனம் செய்யலாம். நாம் புசிக்கக்கூடாது, நாம் வச்சிடணும். அந்த இடத்துல கொடுத்து குழந்தைகளுக்கு தோஷம் இல்லை, அவர்களுக்கு கொடுக்கலாம். அன்று முழுவதும் உபவாசமாக முழுமையாக இருக்க வேண்டும். முக்கியமாக தூங்கக்கூடாது. அப்படி நம்ம காலையில் சாப்பிடலன்னு சொன்னாலே தூக்கம் கண்டிப்பாக வரும். அதையும் கடந்து இறை சிந்தனையை நாம் செலுத்த வேண்டும். உடனே அலைபேசியை பார்க்கறது, தொலைக்காட்சியை பார்க்கறது, செய்தித்தாள் வாசிக்கிறது, அரசியல் பேசுவது, திரைப்படம் பார்ப்பது, இதெல்லாம் விட்டுறணும். அன்னைக்கு முழுமையாக நாம் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னும் கடுமையாகவே இருக்கணும். ஒரு தவறாக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, இன்னொருத்தரை கோச்சிக்கூடாது, நம்மளை அடித்தாலும் நம்மளை வாங்கிக்கணும், அவரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் சாத்தியப்படும். அதை செய்ய அந்த நல்ல புத்தி வந்துடும் நமக்கு. அப்படி செய்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் நாம் பரமபதம் என்று சொல்லக்கூடிய அந்த சொக்கட்டான் ஆடுவது, தாயம் ஆடுவது, அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையாக தாண்டி வைகுண்டம் போகிறதுன்னு இருக்கும். அதுக்கு தான் வச்சாங்க. விளையாட்டுன்னா அதில் கூட இறைநிலையை கொண்டு புகுத்தினார்கள் நம்முடைய முன்னவர்கள். இன்னும் சில பேர் வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்வாருடைய அருளிச் செயல்கள்லாம் படிப்பாங்க. இந்த காலத்துக்கே அனத்தியன காலம்னு பேர். பல்லாண்டெல்லாம் நீ சேவிக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தை மாதம் பூர நட்சத்திரத்தெலாம் அந்த பல்லாண்டே தோங்குவாங்க. அதுக்கு அந்த அனத்தியன காலம்னு பேர். அத்தியனோத்சவம்னே அதை சொல்லுவோம் அந்த பகல்பத்து ராப்பத்தில். அப்போ ராப்பத்தினுடைய துவக்க நாளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி, அம்பரீஷன் கண்டிப்பாக அந்த வைகுண்ட ஏகாதசி பற்றி சொன்னோம். அந்த ஏகாதசிகளெல்லாம் அனுஷ்டானம் செய்த அம்பரீஷ மகாராஜன் இப்படியாக அந்த ஏகாதசியை சிறப்பாக செய்து வருகிறான். அப்படி செய்து வரும் பொழுது அவனுடைய ஏகாதசி விரதத்தினுடைய நியமத்தை பார்த்து தேவர்களே வணங்குகிறார்கள். ஒரு முக்கியமான அற்புதம் என்னன்னா, ஸ்ரீயப்பதியான பகவான் அவனுடைய ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையை பார்த்து திருவாழி ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வானையே அவனுக்கு வழங்கி விட்டான். நீ வச்சுக்கப்பா, உங்ககிட்டயும் இருக்கட்டும், உனக்கு பாதுகாப்பு. அம்பரீஷனுக்கு கொடுத்து விட்டார். சக்கரம் இல்லாத மூர்த்தியாகத்தான் வைகுண்டத்தை பகவான் சயனிச்சிட்டு இருக்கார். அப்பன்னா சக்கரத்தாழ்வானையே பகவான் ஒருத்தருக்கு அர்ப்பணிக்கிறான் என்றால் அந்த அம்பரீஷ மகாராஜன் எத்துணை சிறப்பு வாய்ந்த ஏகாதசியை நியமத்தோடு செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தை சிந்திக்கணும். அப்படி அவன் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இப்படி பல காலம் அவன் அனுஷ்டானம் செய்கிறான். துவாதசி என்று சூரிய உதயத்துக்கு முன்பாக நீராடி பூஜைகளை முடித்துவிட்டு துளசி தடத்தோடு கூடிய தீர்த்தம் சாப்பிட்டு விட்டு முக்கியமாக ஒரு அந்தணருக்கு புசிக்க வைத்து அதற்கு பிறகுதான் இவர் அருந்துவாராம். வேத பண்டிதர்களெல்லாம் அமர வைத்து சாப்பிட வைத்து, நமக்கு அது முடியுமாங்கிறது தெரியல, நம்ம எளிமையாக பண்ணிக்கலாம். இப்படி சாப்பிட்டு செய்து கொண்டிருந்த சமயத்தில் தான் முனிவர்களிலே துர்வாசர் என்ற ஒரு மகா முனிவர், அவர் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஏனென்றால் கடுமையான கோபிஷ்டர். கோபம்னா இவரைத்தான் சொல்வார்கள். இந்த தத்தாத்திரேயரில் சொல்லும் பொழுது இவர் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுகிற அந்த வரலாற்றில் அவருக்கு என்னன்னு என்று கேட்டால், துர்வாசருக்கு தொட்டால் கோபம், எடுத்தால் கோபம் என்று சொல்வார்கள். சாபத்திற்கு ரெடியாக இருப்பார். விஸ்வாமித்திரருக்கு அண்ணனே கூட சொல்லலாம் விளையாட்டா. இவரால் தான் நீங்கள் மகாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. பாண்டு குழந்தைகள் பெற முடியாத சூழல் ஏற்பட்ட சமயத்தில் குந்தி தேவி துர்வாசரிடம் பெற்ற வரத்தின் அடிப்படையில் தான் பஞ்ச பாண்டவர்களை, அதாவது முக்கியமாக தர்மர், அதற்கு பிறகு பீமன், அர்ஜுனர்களை பெற்றால் மாத்திரி அவங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி தான் நகுல சகாதேவர்கள் பிறந்ததாக சொல்லுவார்கள். அப்போ துர்வாசருக்கு எத்தனை மகிமை பாருங்கள். அப்படிப்பட்ட துர்வாச மகரிஷி அம்பரீஷனுடைய விஷயத்தை கேள்விப்பட்டு ஏகாசி மகிமையை அவனோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், துவாதசியை அவனோட நாம் பாரணை பண்ணணும்னு ஆசைப்படுறார். எல்லாருக்கும் இருக்கதான் ஒரு மகத்துவமான ஒரு, ஏன்னா தேவர் உலகத்தில் பேசப்படும் ஒரு மனிதன் அப்படி சத்தியமா இருக்கான்னா அனைத்து தேவர்களும் கூடி பேசுவார்களாம். அப்பொழுதுதான் துர்வாச மகரிஷி வராரு. நான் பரீட்சை பண்றேன்னு சொல்லிட்டு இறங்குறார். இறங்கி வரும் பொழுது துவாதசி நேரம் வந்தாச்சு. மன்னன் நீராட வேண்டும், துவாதசி பாரணை செய்ய வேண்டும். இன்னும் ஒரு நாளை 24 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள வழிபாடு பண்ணி முடிச்சாகணும். இவர் அதற்கு முன்னால் வந்து கொண்டு, அம்பரீஷா, நான் உன்னுடைய ஏகாசி விரதத்தை பற்றி கேள்விப்பட்டேன்ப்பா, நானும் உன்னோட துவாதசி பாரணை பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் நீராட சென்று விடுகிறார். நமக்கே நீராடிட்டு தான் நமக்கு அனுஷ்டானங்கள் இருக்கு. அவர் கேட்கவே வேண்டாம், அவர் உட்கார்ந்து அவ்வளவு ஜபங்களை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கும்போது நேரம் முடிய போகுது. பெருமாள் மீது பாரத்தை போட்டுட்டு அம்பரீஷ மகாராஜன் ஸ்நானம் செய்து தன்னுடைய வழிபாடுகளை எல்லாம் நிறைவு செய்யும் பொழுது அந்த சூரிய உதயத்திற்குள்ளாக சிறப்பு மிகுந்த அதற்குண்டான வழிமுறைகளோடு அந்த ஏகாதசியை நிறைவு பண்ணுறான். அவன் சாப்பிட்டுட்டு சிறப்பு மிகுந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கலந்து அவன் சாப்பிட்டு சுண்டைக்காய் கூட சேர்ப்பாங்க. சுண்டைக்காய் சாப்பிடும்போது கோவிந்தா கோவிந்தான்னு உள்ள போகணும்னு கூட நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவன் முடித்து விட்டு நமஸ்காரம் செய்து விட்டு திரும்பும் பொழுது நெற்றியில் திருநீரோடு கோப கணரோடு துர்வாசர் வருகிறார். அப்பா, நான் ஒரு பெரிய முனிவர், சிவனே என்னை பார்த்தா எந்திரிச்சு கூப்பிடுவார், நீ என்னை மதிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட, இதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ரோமத்திலிருந்து, தலையில் இருந்த ஒரு ரோமக்கட்டையிலிருந்து ஒரே ஒரு ரோமத்தை எடுத்து கீழே வீசுகிறார். அது மிகப்பெரிய பூத வடிவம் எடுத்து அம்பரீஷனை சாப்பிடுவதற்காக வருகிறது. அவர் ஒன்றுமே பண்ணலை,
ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு சொல்லி பகவானை வணங்குகிறார். அதுவரை பொறுமையாக இருந்த சக்கரத்தாழ்வார் கோடி சூரிய பிரகாசத்தோடு புறப்பட்டு துர்வாசரின் கண் முன்பாகவே அந்த பூதத்தை சம்ஹாரம் செய்கிறது. அது மட்டுமல்ல, இதை யார் ஏவி விட்டார்களோ அந்த துர்வாசனையும் நோக்கி விரட்ட ஆரம்பித்து விடுகிறது. அவர் ஓட ஆரம்பிக்கிறார். பிரம்மலோகம் போறாரு, கையெடுத்து வணங்கி முதல்ல இங்கேருந்து போயிடுங்கிறார். வைகுண்டத்துக்கு போனா எங்கிட்ட வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் அந்த இவன்கிட்டயே போங்க, அம்பரீஷன்ட்டே போங்க, எனக்கு அது வழி இல்லைங்கிறார். சிவபெருமான்கிட்ட போனா பகவானே சொல்லிட்டால, சனம் தாமதிக்காத போயிடு, இல்லைன்னா என்னால உனக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு அவர் விரட்டுறார். இதுக்கு வழியே இல்லை என்று சொல்லி நிறைவாக சென்று அம்பரீஷனிடமே சென்று மன்னிப்பு கோருகிறார் துர்வாசன். அவர் எல்லோரையும் மன்னிக்கக்கூடியவர். சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தனை செய்த பிறகு அது அமைதியாகி நின்று விடுகிறது. இன்னும் ரொம்ப அற்புதமாக இந்த விஷயத்தை சொல்லணும். வேறு எதுலேயுமே இந்த சரித்திரத்தினுடைய அற்புதத்தை நாம் நினைக்க நினைக்க கண்களே நமக்கு பணிச்சிடும். என்னன்னா, துர்வாசர் அப்போ சாபம் கொடுக்குறார். என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய தபோ வலிமை பெற்றவர் அல்லவா, சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். நீ என்னதான் இருந்தாலும் என்னை நீ அழிக்க வந்ததால் உன்னுடைய அற்புதமான ஜோதி பிரபாசம், அந்த பிரவாகம் குறிப்பிட்ட பொழுது மறைய கடவுது, நீ இருட்டாக கடவுதுன்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். கொடுத்த சாபம் கொடுத்தது தான். ஆனால் அதை பகவான் எப்படி மாற்றி அமைச்சான் என்பதுதான் மகாபாரத மகாச்சரித்திரம் நமக்கு குறிப்பிடுகிறது. எப்படி என்று பார்க்கும் பொழுது, அந்த ஜெயத்ரதனை கொல்ல வேண்டிய சூழல் வருகிறது. அந்த சாபத்தை பகவான் அங்கு அற்புதமாக நிறைவேற்றி தருகிறான். அந்த சாபம் அப்படியே தான் இருக்கு. சக்கரத்தாழ்வான் என்ன, எனக்கு நான் நல்லதுதானே பண்ணேன், ஒரு பக்தனை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கு, இந்த முனிவர் கொடுத்தா சாபத்தை ஏற்குமா என்ற பொழுது, கவலைப்படாதே, அதுவும் என்னுடைய ஆజ్ఞை என்று சொல்லி ஜெயத்ரதனை அவனை அழிப்பதற்கான திருவிளையாட்டிலே பகவான் ஈடுபடும் பொழுது சூரியனை பயன்படுத்துகிறான் சொல்லி இதை அருணகிரிநாதர் கூட தன்னுடைய பாட்டை சொன்னதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். எதற்கு சொல்லுகிறேன், இதை பாருங்க. துர்வாசர் மகாமுனிவர் அவர் ஒரு தவறு செய்கிறார். அந்த தவறுக்கான தண்டனை அவர் உணர்ந்து திருந்துகிறார். ஆனாலும் தன்னுடைய தபோபலத்தினால் ஏற்பட்ட ஒரு கோபத்தில் சபிக்கிறார். அந்த சாபம் கூட வரமாக மகாபாரதத்தில் மாற்றப்படுகிறது என்றால் இந்த ஏகாதசியினுடைய மகிமையை நாம் என்னவென்று சொல்ல முடியும்? துவாதசி எண்ணிக்கை பிடிகார்த்தால எல்லோரும் எழுந்து முதல் முறையாக சூரிய உதயத்திற்கு முன்பாக நீராடிவிட்டு அவரவர் சம்பிரதாயப்படி நெற்றிக்கிட்டு கொண்டு வழிபாட்டை எல்லாம் நிகழ்த்தி, அந்த துவாதசி பாரணை மிகவும் முக்கியம். அதில் பெரிய நெல்லிக்காய் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை சேர்த்துக்கொள்ள வேண்டும், சுண்டைக்காய் சேர்த்து சாப்பிட வேண்டும், துளசி தீர்த்தம் பருக வேண்டும். முக்கியமாக ஒரே ஒரு பசுமாட்டு கன்றுக்குட்டிகளுக்காக அகத்திக்கீரை வெல்லம் உணவுகளை கொடுத்தால் 10 பிராமணர்களுக்கு நாம் உணவு வழங்கிய புண்ணியம். இதெல்லாம் இந்த ஏகாதசியில் மட்டும்தான் துவாசி பாலனிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வைகுண்ட ஏகாதசியை காணக்கூடியவர்கள் எல்லோரும் அதி அற்புதமாக அந்த கைங்கரியங்களை செய்து விரதங்களை கடைபிடித்து ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் விரதம் இருந்து வந்தால், மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் எனக்கு இந்த ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது, இந்த லக்னத்தில் இந்த தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, மாந்தி தோஷம் இருக்குன்னு எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம். காஞ்சி மகான் சொன்ன வார்த்தையை தான் இங்கே பதிவு பண்ணி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். ஒரு வைஷ்ணவ அம்மையார் சென்று காஞ்சி மகானிடத்திலே சென்று கேட்கிறார், சுவாமி, எங்கள் இல்லத்தில் திருமணமாகாமல் குழந்தைகள் இருக்கிறாங்க, என்னுடைய கணவர் பணி செய்து நிறைவு பெற்று விட்டார், ஒரு நிம்மதி இல்லை, வயது கடந்து கொண்டு இருக்கிறது, திருமணம் ஆகலை, நான் என்ன செய்வது? சில ஜாதக சம்பந்தப்பட்ட வல்லுநர்களை பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ராமேஸ்வரத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுக்கணும் என்று சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் வைணவர்கள், எங்களுக்கு பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி செய்துவிட்டால் வேறொரு தெய்வ சன்னதிக்கு செய்ய முடியாது, உங்களுக்கு தெரியாதது அல்ல, ஆனால் உலகமே உங்களை கடவுளாக வணங்குகிறது, தேவரை என்ன சாதிக்கிறோ நாங்கள் அதை கேட்பதற்கும் செய்வதற்கும் காத்து கொண்டிருக்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறாங்க. மகான் இல்லையா, அவர் சர்வவியாபி, அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அந்த அம்மாவை பார்த்தார், நீங்கள் தெங்கலையோ அப்படின்னு கேட்குறார் பெரியவா. ஆமாம் சுவாமி, சடச்சாறு சாணிச்சாறு உப்புச்சாறு உங்களுக்கு கிடையாது. ஆமாம், சடச்சாறுனா கங்கை, சாணிச்சாறுனா கோமியம், அடுத்ததாக சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் நீர், இதெல்லாம் உங்களுக்கு வழிபாடு இல்லைன்னு ஒரு காலத்தை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை உச்சிதமாக கடைபிடிக்கிறீங்க. அதனால ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், உங்கள் இல்லத்தில் உன்னுடைய கணவர் ஏகாதசி என்று ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நீராடி 12 திருமண் காப்பினை அணிந்து கொண்டு சாலக்கிராமத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை உங்கள் எல்லோருக்கும் வழங்கி தானும் உட்கொண்டு விரதத்தை இருந்து துவாதசி என்று நேமப்படி பாரணம் செய்ய சொல். எந்த கோயிலுக்கும் போகலாம், 6 மாதத்துக்குள்ளே நல்ல செய்தியோடு நீ வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். அது சத்திய வாக்காக பலித்தது. 6 மாத காலம் அவர்கள் இல்லத்திலே அது முதற்கொண்டு சாலக்கிராம வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் அந்த அந்தனர் விரதம் இருக்கிறார். 2வது ஏகாதசி தாண்டும் பொழுதே பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது. 3வது ஏகாதசியில் கல்யாணம் நடக்குது. அடுத்தடுத்து வீட்டில் நல்ல நிலைமைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இதை மகிழ்ச்சியோடு சென்று
ஒரு ஏகாதசி தினத்திலேயே அவருடைய கணவர் சென்று சொல்கிறார். மகா பெரியவர் வேண்டும்னே அவரை பார்த்து, ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு சாப்பிட்டு போகலாமான்னு கேட்குறார். மன்னிக்கணும் சுவாமி, இன்னைக்கு ஏகாதசி, இதுக்கு தான் உன்னை கேட்டேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி நெல்லிக்கனிகளை தந்தாராம். ஏன்னா துவாதசிக்கு அந்த பெரிய நெல்லிக்காவை தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நெல்லிக்கனியை கொடுத்தாராம். அன்னைக்கு தான் கனகதாரா சோஸ்திரம் சொல்லி நெல்லிக்கனிக்காக கனகமழை பெய்தால் மகாலட்சுமி என்றால், காஞ்சி மகானுடைய உத்தரவுக்கிணங்க பெரியோர்கள் ராமானுஜராகட்டும், நம்முடைய பூர்வாச்சாரியராகட்டும், ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் எல்லோரும் நமக்கு தெரிவித்து காண்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தமமான வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது வாழ்க்கை நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வசந்தமாக மாறும் என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆச்சாரியர்கள் சுவாமி ஆதிசங்கர பகவத்பாதால், சுவாமி ராமானுஜர், சுவாமி மத்வாச்சாரியார், காஞ்சிமா முனிவர், ராகவேந்திரரும் நமக்கு காண்பித்து தந்திருக்கக்கூடிய ஏகாதசி விரத நெறிமுறைகளை பயன்படுத்தினால், பின்பற்றினால் நிச்சயமாக அந்த அருளாளர்களால் எல்லாம் வல்ல பேரருளானாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரான ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபையாலே சகல சௌபாகியமும் கிடைக்கும். இன்னும் இந்த ஒரு நிகழ்வை சொல்லணும். காஞ்சி மகான் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. இன்னைக்கும் இந்த உலகத்தில் எங்காவது மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறது, மழை பெய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், எங்கேயாவது 2 மாத்வா பாட்டிகள் 2 பேர் ஏகாதசியும் முறைப்படி அந்த விரதத்தை செய்து கொண்டிருப்பதனால் தான் இன்றும் இந்த உலகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று காஞ்சி மகானுடைய வாக்கு. அப்படி என்றால் பாட்டினா அவங்களுக்கு எத்தனை வயசு? அப்ப உடம்புல நமக்கு பலத்தை பகவான் கொடுத்திருக்கிறான், நல்ல கண் ஆரோக்கியம், கை கால் ஹிருதயம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான். அந்த விரதத்தை பொதுவாகவே விஞ்ஞானம் என்ன சொல்லுது? மாதத்துல ஒரு 2 நாட்கள் எதுவும் சாப்பிடாம இருந்தால் உடம்புக்குள் இருக்கக்கூடிய அவயவங்கள் அவையெல்லாம் ஓய்வெடுக்கும். இன்னும் சொல்ல போனால் சில பேர் தண்ணி மட்டும், அதுதான் துளசி தீர்த்தம்னு சொல்றாங்க. அந்த தீர்த்தத்தை சாப்பிடும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் அன்று முழுவதும் நம்மை விட்டு அகன்று போய் உடம்பில் இருக்கக்கூடிய பாபங்களும் தீய எண்ணங்களும் கூட நம்மிடம் விலகி நம்மை புனிதனாக மாற்றும் என்று இந்த நிகழ்விலே சொல்லிக்கொண்டு ஏகாதசி விரதத்தை, வைகுண்ட ஏகாதசியை அற்புதமாக கடைபிடித்து அந்த வைகுண்டநாதனுடைய அருளை பெற வேண்டும் என்று தமிழலை ஆன்மீகம் நேயர்களிடத்திலே நாம் சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை தனுர் மாதம் பற்றிய சிறப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு இனிய நிகழ்விலே சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.